அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்முடைய இந்த காணொலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறது சுழற்சி இயக்கம், ஆங்கிலத்தில் ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, 3 கிலோகிராம் நிறையும் 40 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு உள்ளீடற்ற உருளை ஒரு கயிற்றால் சுற்றப்பட்டுள்ளது. கயிறு 30 நியூட்டன் விசையால் இழுக்கப்படுகிறது என்றால் உருளையின் கோண முடுக்கம் என்ன? இந்த கேள்வி நீட் தேர்வில் 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விளக்கும் போது 4 தெரிவுகள்: 0.25 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர், 25 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர், 5 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர், 25 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நமக்கு தெரியும் கோண முடுக்கம் என்று சொன்னாலே அதுக்கு அலகு ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான். அதனால 4வது ஆன்சர் சுத்தமா கிடையாது. பாக்கி இருக்கிற 3ல எது சரிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நமக்கு திருப்புத்திறன் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கிறோம். திருப்புத்திறன் ஆங்கிலத்துல டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்பல் டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோவுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கு. ஒண்ணு என்னதுன்னா F கிராஸ் R. இந்த உள்ளீடற்ற உருளையை பொறுத்த அளவுல இந்த F கிராஸ் Rங்கிறதுல F என்பது விசை 30 நியூட்டன், R என்பது நம்முடைய ஆரம், ரேடியஸ், அது 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே டோவுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னு சொன்னா I ஆல்பா. I என்பது நிலைம திருப்புத்திறன், ஆல்பா என்பது கோண முடுக்கம். இந்த ஆல்பா கோண முடுக்கம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம ஆன்சருக்கு கண்டுபிடிக்க போறோம். இதுல I என்பது என்ன? நிலைம திருப்புத்திறன். ஒரு உள்ளீடற்ற உருளையை பொறுத்தவரையில் ஐக்கான ஃபார்முலா mr ஸ்கொயர். சரியா? இப்ப இந்த ஐக்கு பதிலாக mr ஸ்கொயர் போட்டோம்னா டோ இஸ் ஈக்குவல் டு fr, தட் இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர் இன்டு ஆல்பான்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப நமக்கு ஆல்பா தேவைங்கிறதுனால ஆல்பாவை இந்த பக்கம் வச்சிருவோம், மற்றது இல்லை அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா fr டிவைடட் பை mr ஸ்கொயர். மேல r இருக்குது, கீழே r ஸ்கொயர் இருக்குது, அடிச்சோம் சொன்னா f பை mr. I நிலைமை திருப்பதில் அது கூட போயிருக்குது. இப்ப mr இது எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. F என்பது விசை 30 நியூட்டன், m என்பது நிறை 3 கிலோகிராம், R என்பது ஆரம் 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் SI அலகுக்கு மாத்தோம்னா 0.4 மீட்டர் கிடைக்கும் இல்லையா? இப்ப இந்த 3 மதிப்புகளையும் இந்த ஆல்பா கொண்ட சமன்பாட்டில் நம்ம பிரதியிட்டோம் சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைச்சிடும், விடை கிடைச்சிடும். So alpha is equal to F by mr என்ற சமன்பாட்டில் மதிப்புகளை பிரதியிட்டால் alpha is equal to F எவ்வளவு சார்? 30 நியூட்டன் divided by m எவ்வளவு சார்? 3 கிலோகிராம், R எவ்வளவு சார்? 0.4 மீட்டர். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா 1 3 3 5 3 30. அப்ப 10 divided by 0.4. மேல எங்களையும் 10 இருக்குன்னா மேல 100 வரும், கீழே 4 வரும் இல்லையா? 0.4 10 இருக்குன்னா 4. So 100/4 எவ்வளவு நமக்கு தெரியும்? 25 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ளீடற்ற உருளையின் கோண முடுக்கமானது 25 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள்ல 2வது தெரிவு, செகண்ட் ஆப்ஷன் 2, 2வது விடை சரியான விடை அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம அடுத்த காணொலியிலையும் இதே மாதிரி சுழற்சி இயக்கம், ஆங்கிலத்துல ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு MCQ கேள்வி நம்ம பார்க்கலாம். அடுத்த காணொலி வரும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகேயா?